தேர்தல் அரசியல்ல மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்று ஒரு கட்சியை முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சரா வர்றதை நாங்க ஏத்துக்கலன்னு சொல்ற பாயிண்ட் அவர் என்ன மீன் பண்றாரு எனக்கு சரியா புரியல. அதை நீங்க விளக்குறீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் வந்து தேர்தலில் நின்று எம்எல்ஏ ஜெயிச்சுதானே வர்றாரு. அதை போய் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? ஒருத்தரை வந்து டைரக்டா சீஃப் மினிஸ்டர் ஆகி கொண்டு போனாங்கன்னா அவர் பதவி தேர்தலே நிக்காம எம்எல்சியா இருந்து ராஜ்யசபா எம்பியா இருந்து பிரைம் மினிஸ்டரா இருந்து போற மாதிரி போனா நீங்க அதை குறை சொல்லலாம். தேர்தல்ல மக்கள் ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் ஒருவர் வந்து தந்தையோ தாயோ அரசியல்ல இருக்காங்க, அவங்க வீட்டு அவங்களுடைய வாரிசுகள் வந்து அரசியல்ல வரக்கூடாது, இல்ல ஒரு கட்சியில வரக்கூடாது அப்படிங்கிறது ஒன்றும் அப்படி வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. இந்தியாவில் உலகம் ஃபுல்லா வர்றாங்களே. என்னன்னா ஒருத்தரை வந்து திட்டமிட்டு ப்ரமோட் பண்றதுதான் நீங்க சொல்றீங்க, அதான சொல்றீங்க. அதே மாதிரி ப்ரமோஷன் கூடாதுதான். மற்ற அதை மீறி மக்களும் வாக்களித்து வருகிறார்கள். அதை எப்படி நம்ம தடுக்க முடியும்னு தெரியல. இல்ல அரசியல்ல வந்து சீனியாரிட்டிங்கிறது முக்கியம்தான். ஆனா சில பதவிகளுக்கு கட்சி பதவிகள்லயோ ஆட்சியில பதவிகளுக்கும் சீனியாரிட்டி மாத்திரமே ஒரு காரணமா அமைஞ்சிருக்க. நான் எதார்த்தத்தை சொல்றேன். நான் அவரும் திமுக ஆதரிச்சோம், வாரிசு அரசியல் ஆதரிச்சோம் நான் பேசல. நான் போய் உங்களுக்கு தெரியும் யதார்த்தத்தை சொல்லுவேன். அதனால பிறப்பால் ஒருவர் ஒரு குடும்பத்துல பிறந்திருக்காருங்கிறதுக்காக அவரை முன்னிறுத்த கூடாதுன்னு அவரு ஆதரவற்றில் பேசியிருந்தாருன்னா அவங்க தேர்தல் இருந்து மக்கள் ஏற்றுக்கிட்டு வர்றப்ப நீங்க எப்படி அதை தடுக்க முடியும்னு தெரியும். அது எப்படி தவறாக முடியும்? எந்த கட்சியுமே வந்து நாங்க 234 தொகுதியிலையும் ஜெயிப்போம் சொல்றது இயற்கை. அதுபோல திமுக எங்க கூட்டணி ஜெயிக்கும் சொல்லியிருக்காங்க. அதுல அகம்பாவம் ஆணவம்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல. தயவு செய்து நான் திமுக ஆதரிச்சு பேசுறேன்னு நினைக்கவிடா, எதார்த்தத்தை பேசுறேன். எந்த கட்சியா இருந்தாலும் ஏற்கனவே ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், இல்ல ஆள போகணும் ஆளணும் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிற கட்சிகள் எல்லா தொகுதியிலும் ஜெயிப்போங்கிற உத்தியோகத்தோட தான் செயல்படுவாங்க. அதை மக்கள் தானே ஏத்துக்கிறோம். அதை எதிர்கட்சிகள் முறியடிப்போம்னு சொல்றது தப்பு இல்லை. அதுக்கு ஆணவத்தோட அவங்க இருக்காங்க சொல்றது வந்து அது எந்த அளவு சரியா இருக்கு? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.